வரண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணே. கட்ட வேணாமா? அண்ணே சட்னி சாம்பார் கொஞ்சம் ஊத்துங்கண்ணே. சட்னி சாம்பாரப்பா. யோ ஏன்னா ஒரே கரண்டியில் எல்லாத்தையும் எடுத்து ஊத்துற? ஏன் அப்ப என்ன 10 கரண்டி வச்சிருப்பாங்களா உனக்கு? ஒரு கரண்டி தான் ஊத்துவாங்க. எப்படியா சாப்பிடுறது? ஏன் அதுக்கும் தனியா கரண்டி கிடையாதா? ஏங்க எல்லாத்தையும் கரண்டி இருக்குப்பா தம்பி. ஆனா வந்து ஒவ்வொரு கரண்டியா எடுத்து ஊத்திட்டு இருக்கும்போது டயர்ல எனக்கு புரியுதா இல்ல? என்ன சட்னி சாம்பார் வேணும் அந்த கார சட்னி புடி சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. தேவையில்லாம அது ஒண்ணு இல்லைங்க, இந்த தெருடைய ஒரு கடை தான் இருக்குது. திம்பல் அப்படி பண்றாரு, வேற வழி இல்ல. என்ன மாஸ்டர் குழம்பு கலக்கி குழம்பா இருந்தாங்க குழம்பு முடிஞ்சு என்ன அது கையில தூக்கி வச்சுக்க இறக்கி முடியா டிக்கிற சுரியா அது இது பண்ணிட்டு நாங்க சாம்பார் ஊத்துக்க புடிங்க. சாப்பிடுங்க பட்டு இந்த அக்கிரமத்தெல்லாம் தட்டி கேட்ட ஒருத்தன் வருவான்டா. எத்தனை இட்லி? 2 இட்லியா? கொடுங்க பாச கொடுங்க டக்குனு முடிச்சு விடுங்க. தேவலாம் விளாண்டுட்டு இருக்க கூடாது. நீங்களாம் வந்து இட்லியா? புரியுங்க சார் டைம் பாருங்க. புரியுங்க சார். அப்பா ஆம்லெட் போட்டியா இல்லையா? மாற்றி உங்களுக்கு டக்குன்னு. ஏன் சாம்பாருக்கு தனி சட்னிக்கு தனியா கரண்டி வச்சிருக்க மாட்டியா? எல்லாத்தையும் ஒரே எடுத்து ஊத்துற. அரை மணி நேரம் ஆகுது. இவனா இப்பதான் பேசி அசிங்கமா திட்டினேன். இப்ப திரும்பி நான் வழக்கம் கொடுக்கணுமா? வேணும்னா சாப்பிடுறீங்களா போயிட்டே இரு. இந்த ஏரியால இந்த ஒரு கடை தான், புரியுதா? அதே மீறி ஏன் இந்த ஒரு கடை தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு உனக்கு தெரியணும் அப்படின்னா தம்பி சொல்லுப்பா. என்னயா ஒரே கரண்டியா சட்னிக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற? என்ன ஏன் நீ வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சட்னி தனியா சாம்பார் தனியா கிச்சடி தனியா வெளில வருமா? எல்லாம் ஒன்னா தானே வெளில வருது. ஏன் ஒன்னா சாப்பிட முடியாது நீ? என்ன அப்படின்னா என்ன வீசிருவியா? அருவா பத்தியாங்க பழுக்க விட்டுருவேன். சாப்பிட்டு போகணும், புரியுதா? என்ன சார் வேணும்? ஓகே பில்லு எவ்வளோயா? பில்லு எவ்வளோ? இவன் சாப்பிட்டதுக்கு சேர்த்து பில்லு சொல்லு. எவ்வளோ? இவன் 35, இவன் 40, 75, நீ 100, 175 ரூபா தரணும். 175 சாப்பிட்டா என்ன தரணும்? காசு தரணும். என்ன தரணும்? காசு. சாப்பிட்டா என்ன தரணும்? காசு தரணும். காசு தரணும். என்னது இது? நீங்க 3 பேர் சாப்பிட்டதுக்கு 175 ரூபா, 45 ரூபா கொடுத்துட்டு போற. சாப்பிட்டா என்ன தரணும்னு சொன்ன? காசு தரணும்னு சொன்னேன். சாப்பிட்டா என்ன தரணும்னு சொன்னேன்? காசு தரணும்னு சொன்னேன். அதான் காசு கொடுத்தேன். ஏயா நீ மட்டும் சட்னி தனியா சாம்பார் தனியாவா வரும்னு சொன்ன? எல்லாம் ஒரே பைப்புல தட்டன்னு வரும் தானே சொன்ன. அதே போலதான் 45 ரூபாய் காசு தான், 175 ரூபாய் காசு தான், நான் கொடுத்த 10 ரூபாய் காசு தான். கடையில யாரும் காணும். கூட்டமா இருக்காங்க. சீக்கிரம் வந்தா ஒருத்தம் இருக்க முடியும். கால் வருது. அப்பாடா ஒரு ரூபா கீழே விழுந்துட்டு. ஒரு கிளினிக் பிளஸ் சாமான். என்னப்பா கிளினிக் பிளஸா? அண்ணா ஃபர்ஸ்ட் நான் தான் வந்தேன் கடைக்கு. நீ வந்தியா? ஆமாண்ணே. இல்லப்பா நான் ஏந்திரிக்கும் போது இவர் தான் வந்தாரு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் கடைக்கு நான் வந்தேன். வந்துட்டு நான் நீங்க கடையில பார்த்தேன் யாருமே இல்ல. சரி யாரும் இல்ல நான் தேடிட்டு இருக்கும்போது சரி காலை எத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது இந்த பையன் வந்திருக்காப்ல. அப்படியா? ஆமா முதல்ல நான் வந்தேன். தெரியாம போயிடுச்சப்பா. சரி இருப்பா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து 2 மேகின, 2 முட்டை, வேர்க்கடலை பாக்கெட் 1, கருவேப்பிலை கொத்தமல்லி விடுங்க. சரி ஓகே, ஒண்ணு எடுத்துறேன். சரி முதல்ல வந்தேன். எனக்கு ஒரு கிளினிக் பிளஸ் கொடுங்க. அவரு முன்னாடி வந்தேன்னு சொல்றாருப்பா. நான் பாக்குறப்போ நீ தான் இருந்த. லாஜிக் சரி லாஜிக் படி நீ சொல்றதா கரெக்ட். எந்த லாஜிக் கேக்குறீங்க? இல்லப்பா முதல்ல நான் வரும்போது இந்த கடையில யாருமே இல்ல, புரியுதா உங்களுக்கு? ஒரு கிளினிக் பிளஸ் எவ்வளவு நேரம்? கிளினிக் பிளஸ் என்னப்பா? இருப்பா உனக்கு 5 வருஷமா இங்க இருக்கேன். நீங்க பாத்துருக்கீங்க. 5000 ரூபா அக்கௌண்ட் வர இருக்கு உங்கள்கிட்ட, புரியுதுங்களா? யோ உனக்கு சொன்னா புரியாதாயா? என்ன 5 வருஷம் வந்தா 10 வருஷம் எத்தனை வருஷமா நான் இங்க இருக்கேன்? சொந்த ஊருக்காரங்க நீ கொடுக்க மாட்டியா? ஒரு சாம்பு கூட கொடுக்க மாட்டியா நீ? இப்ப குடுக்குறியா நான் ஊரை கூட்டு வருவா? தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. நீ உள்ளூர்காரன், அவன் வாடகைக்கு வந்தவன். அவன் 5000 ரூபா அக்கௌண்ட் வச்சா கூட என்ன? நீ சொந்த ஊருக்காரன், எப்பவுமே நீ வருவ. சொல்லுங்க தம்பி. எப்பா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. அம்மா இந்த குக்கர் ஆஃப் பண்ணுமா? ஏதோ குக்கரா அடிக்கடியில ஆயில் கிழிஞ்சிரும் பாத்துக்க. எப்பா 2 பேர்ல யாரா ஒரு ஆள் ஊத்தி பிரிச்சு போங்க. என்னையா என்ன? நானும் இந்த ஏரியா தான். பாத்துப்போம் என்ன எடுக்கான்னு வச்சுக்க, கிழிஞ்சிரும் பாத்துக்க. முட்டை 2 மேகி. தம்பி மேகி கொடு. கொஞ்சம் பொறுத்து போங்கப்பா. ஏப்பா ஹலோ
மச்சான் மச்சான் பாய் கடைக்கு வா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பசங்க பாய் ஊர்ல கடைக்கு இருந்து 20 பேரை கூட்டு வாடா. இல்ல 20 பேர் வா வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு வாடா குளந்துரு என்ன வாடா புரியா மேல உடைய நான் ஒரே ஒரு சாம்பு தான் கேட்டேன். ஒரு சாம்பு. சும்மா 1 சைபர் சைபர். பூவம்பலம் அண்ணா பூவம்பலம் இருக்குண்ணே சரி ஓகே 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 பூவம்பலம் சீப் எவ்வளோ? சீப்பா சார் 70 ரூபா சார் என்னையா ஏயோ அதான் சூப்பர் மார்க்கெட்ல வெறும் 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன், நீ என்ன 70 ரூபா சொல்ற? ஆனால் கொஞ்சம் எனக்கு வியாபாரம் இருக்கு நான் பார்க்குறேன் நீங்க வேற ஏதாச்சும் போய் பேசுங்க சரி 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 ஓகே. ஒரு சீப்ல எவ்வளோ இருக்கும்? ஒரு சீப்ல தான் சார் ஒரு 8-9 இருக்கும் சார் என்னையா யோ பாரியா, ஒரு ரோக்கு 5 பல்லு இருக்கு, மொத்தம் 10 ரூபா 70 பல்லு இருக்கு, நீனே வெறும் 8ன்ற. அண்ணா காலையில கொஞ்சம் வியாபாரம் பார்க்கணும் 9-9:30 தாண்டிட்டு வச்சிங்கன்னா பழத்தை விற்க முடியாது ஓகேவா காலைல போகும்போது தான் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் நீங்க யாராச்சும் விளையாடுற மாதிரி தான் ஓரமா அங்க போய் விளையாடுங்க எனக்கு வேலை சரி 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 இனிமே நான் விளையாடல. சரி என்ன பழம் வச்சிருக்க? பூவம்பலம் இருக்குண்ணே பூவம்பழம். ஏன் கற்பூரவள்ளி விற்க மாட்டியா, ரஸ்தாளி விற்க மாட்டியா, மலவாழைப்பழம் விற்க மாட்டியா? எல்லாமே விற்பேன் எல்லாம் விற்பேன் இன்னைக்கு வந்து ஸ்டாக் இல்ல பூவம்பலம் மட்டும் தான் இருக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க எவ்வளோ? 60 ரூபாய்க்கு எடுத்துக்கங்க நான் டைம் வந்து நான் வியாபாரம் பண்ணுவேன் யோ என்ன எப்படி அநியாயம் வேலை சொல்ற? 60 ரூபா கொடுத்து எவ்வளோ பழம் வாங்க முடியுமாயா? ஏன் யோ ஏதோ பழத்தை வாங்கி 50 சாப்பிட்டு ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க 50 ரூபாயா? 50 ரூபா கொடுத்து பழம் வாங்கணும்னா எப்படியா ஒரு ஏழை விவசாயியால முடியும்? 35 ரூபாய்க்கு இந்த சீப்பு நான் வாங்குவேன் 5 ரூபா லாபம் வச்சு ஒரு 40 ரூபாய்க்கு வச்சு விற்பேன் நீங்க அதை கூட தர வேண்டாம் 35 ரூபாய்க்கு எடுத்துங்க என்னை விடுங்க மரியாதை எனக்கு சாப்பிட்டு பார்த்தா காசு கொடுக்கும். சாப்பிடுங்க யோ என்ன வெறும் காய வாங்கி வச்சிருக்க? இங்க வாடா வாடா என்னடா இது பைரவி என்னடா ஓ லைஃப் ஸ்டைல் 3300 இதுக்கு போய் பேரம் பேசுனியாடா இந்த சட்டைக்கு பேரம் பேசுனியா அங்க பிக்ஸ்டு பிரைஸ் போட்டு வச்சிருந்தா. இந்த சட்டை எங்க வாங்க இந்த சட்டை எங்க வாங்க ட்ரெண்ட்ஸ் இதுக்கு பேரம் பேசுனியா எவ்வளவு அமௌண்ட் இது 400 ரூபா. 400 ரூபா அதுக்கு நீ பேரம் பேசுனியா சொல்லு இந்த பேண்ட்டுக்கு பேரம் பேசுனியா ஏண்டா இந்த இடத்தெல்லாம் பேரம் பேச மாட்டீங்க நாங்க ஏதோ ஏழை எளிய வியாபாரிகள் வந்துட்டாங்கப்பா சூப்பர் மார்க்கெட்ல பேரம் பேச மாட்டேன் ரோடு கடைக்கிட்ட பேரம் பேசுவேன், சூப்பர் கடைக்கிட்ட பேரம் பேச மாட்டேன் ரோடு கடையில பேரம் பேசுவேன், சூப்பர் மார்க்கெட்ல பேரம் பேச மாட்டேன் ரோட்டு கடையில பேரம் பேச மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் ஆமா